கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏதோ அவர் எதை அடைய வேண்டும் என்று விரும்பினாரோ அது அவருக்கு அடைந்தது போல ஒரு சந்தோஷப்படுகிறார். இது என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா, தேவனாகிய கர்த்தரை தெய்வமாய் கொண்டதும், கர்த்தர் இந்த பூமியில் மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்தை அவர்களுக்காக வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று எழுதுகிறார். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதுகிறார். எனக்கு நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அப்படின்னா நான் சரியான பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறேன், சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்படும் போது அவனுக்கென்று தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். இப்போ கூட இந்த உலகத்தில் வாழ்கிறனா மரித்தால் நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அது சரீரத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஆவியோடு வாழ்கிற வாழ்க்கை. ஒரே ஒரு முறைதான் மனிதனாக பிறப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு மனித பிறவி கிடையாது வேதத்தின்படி. அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு அடுத்த லெவல் கொண்டு போக வேண்டும் என்றால், இப்படி சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்ல, நேர்த்தியான இடம் எனக்கு கிடைச்சிருச்சுப்பா, அப்பா நான் நினச்ச இடம் எனக்கு கிடைச்சிருச்சு, சிறப்பான ஆசீர்வாதம் சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லலாம், ரட்சிப்பின் மனமகிழ்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்றால் 16:1 அவர் எப்படி எழுதுறாருன்னா, தேவனே என்னை காப்பாற்றும் நம்பி இருக்கிறேன் எழுதுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு காரியமாக சொல்லிட்டு, நல்ல வேலை நான் இந்த தெய்வத்தை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், எனக்கு முழு சந்தோஷம் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், ஜீவனுள்ள தேவனை எனக்கு வெளிப்படுத்தினீர், என் முன்னோர்கள் சரியான தெய்வத்தை எனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள், இவர் ஜீவனுள்ள ஒரு தேவன் என்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, சற்று நாம் யோசித்து பார்ப்போமே, தேவன் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், எவ்வளவு வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கா? இல்லை புலம்பிக்கிட்டு இருக்கோமா? இது இல்லை, அது இல்லை, அது சரியாகலை, இது சரியாகலைன்னு சொல்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உண்டு. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பேரின்பமும் ஆனந்தமும் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதான நதியினால் எங்களை நிரப்பும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கு சென்றாலும் பாதுகாப்போடு செல்லட்டும். பாவத்துக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.